தேமுதிக அலுவலகத்தில் விருப்ப மனு பெற இன்று ஏராளமான தொண்டர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விருப்ப மனு பெறுவதற்காக அங்கு தொண்டர்கள் குவிந்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தேமுதிக சார்பாக சட்டமன்றத்தில் போட்டியதற்கான விருப்ப மனு பெறுவதற்கான தேதி அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் குறிப்பாக தொடர்ந்து நேற்றைய முன்தினம் குறிப்பாக ஒரு வார காலம் பெற்ற நிலையில நேற்றைய முன்தினம் இந்த இடம் வெறிச்சோடி காணப்பட்டது. ஆட்கள் யாருமே வரவில்லை என்ற ஒரு விமர்சனம் என்பது பூதாகரமாக பார்க்கப்பட்டது. அதனை ஒட்டி நேற்று கூட பல இடங்கள்ல தேமுதிக பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இதனையொட்டி இன்று அதிகாலை பார்க்கும்போது இன்று 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், அதாவது சேலம், கள்ளக்குறிச்சி, மேலும் விழுப்புரம், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்று விருப்ப மனு பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த விருப்ப மனுவை ஏற்கனவே விருப்ப மனு பெற்று பூர்த்தி செய்த நபர்களுடைய மனுவை இன்று குறிப்பாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பெற்றுக்கொண்டார். இது மிக முக்கியமா நாளையுடன் விருப்ப மனு என்பது கொடுப்பது முடிவெடுக்க கடைசியாக இருக்கிறது. அதுக்கு மேலும் கூட்டம் வந்து கொடுக்கிற காட்சிகள் பார்க்க முடியுது. இது மிக முக்கியமாக பொது தொகுதிக்கு 10,000 15,000 தனி தொகுதிக்கு 10,000 என ஏற்கனவே கட்டணம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல புதுச்சேரி சட்டமன்ற பொது தொகுதிக்கு 10,000 தனி தொகுதிக்கு 5,000 என தெரிவித்தது. தொடர்ந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ராம்குமார், தேமுதிக அலுவலகத்தில் விருப்ப மனு பெற இன்று ஏராளமான தொண்டர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், விருப்ப மனு பெறுவதற்காக அங்கு தொண்டர்கள் குவிந்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தேமுதிக சார்பாக சட்டமன்றத்தில் போட்டியதற்கான விருப்ப மனு பெறுவதற்கான தேதி அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் குறிப்பாக தொடர்ந்து நேற்றைய முன்தினம் குறிப்பாக ஒரு வார காலம் பெற்ற நிலையில நேற்றைய முன்தினம் இந்த இடம் வெறிச்சோடி காணப்பட்டது. ஆட்கள் யாருமே வரவில்லை என்ற ஒரு விமர்சனம் என்பது பூதாகரமாக பார்க்கப்பட்டது. அதனை ஒட்டி நேற்று கூட பல இடங்கள்ல தேமுதிக பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இதனையொட்டி இன்று அதிகாலை பார்க்கும்போது இன்று 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், அதாவது சேலம், கள்ளக்குறிச்சி, மேலும் விழுப்புரம், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்று விருப்ப மனு பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த விருப்ப மனுவை ஏற்கனவே விருப்ப மனு பெற்று பூர்த்தி செய்த நபர்களுடைய மனுவை இன்று குறிப்பாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பெற்றுக்கொண்டார். இது மிக முக்கியமா நாளையுடன் விருப்ப மனு என்பது கொடுப்பது முடிவெடுக்க கடைசியாக இருக்கிறது. அதுக்கு மேலும் கூட்டம் வந்து கொடுக்கிற காட்சிகள் பார்க்க முடியுது. இது மிக முக்கியமாக பொது தொகுதிக்கு 10,000 15,000 தனி தொகுதிக்கு 10,000 என ஏற்கனவே கட்டணம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல புதுச்சேரி சட்டமன்ற பொது தொகுதிக்கு 10,000 தனி தொகுதிக்கு 5,000 என தெரிவித்தது. தொடர்ந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.